ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் மணிகண்டன். ஆக்சுவலாக திரும்ப லைஃப்பில் இன்னும் ஒரு லெசன்ஸ் என்ன அடுத்த ஸ்டஃப் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அகைன் ஒரு லிங்க்டின் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது தெர் இஸ் அ டீம் கால்ட் ஈட் யுவர் ஃப்ராக். அது என்னடா யூடியூப் ஈட் யுவர் ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐம் டூயிங் சம் ஆர்என்டி அது என்ன ஸ்டஃப் அப்படின்னு பார்க்கையில் கெட்டிங் டு நோ தட் அது ஒரு ஒரு ப்ரொடக்டிவிட்டி ரீஜனை நம்ம கொண்டு போகையில் ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட்டாக டிசப்பியர் பண்ணுறது நம்ம லைஃப்பில் இருந்து அப்படின்றப்ப இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் சைட் அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன் ஆக என்ன ஒரு ஸ்டஃப் யூஸ் பண்ணும், அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குல்ல, லைக் இந்த பொமரோட டெக்னிக்ஸ் இருக்கும். அதை தாண்டி அந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸாக வரையில் இந்த ஈட் யுவர் ஃப்ராக்ன்றதும் ஒரு ஒரு மேஜர் ஸ்டெப். அதோட மெயின் திங் என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஈட் யுவர் ஃப்ராக் அப்படின்னு பார்த்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ராக் எப்படி சாப்பிடணும்னு தோணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த திங் தான் எங்கேயும் கொண்டு வராங்க. சிம்பிளி ஒரு ஒரு ஃப்ராகை நம்ம கண்டிப்பாக சாப்பிட முடியாது. அது ஒரு ஒரு அசிங்கமான ஒரு திங்காக நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம ஒர்க் பண்ணையும் எந்த ஒரு திங் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்குது, அது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த அந்த திங்கும் இந்த ஃப்ராகும் கம்பேர் பண்ணுறாங்க. ஈட் யுவர் ஃப்ராகோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் லைனாக என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் யூ உங்களுடைய டாஸ்க் வந்து ஒரு ஃப்ராகை சாப்பிட்றதா இருந்தால், ஒரு தவளை சாப்பிட்றதா இருந்தால் முதல்ல சாப்பிட்டு முடிங்க. ஓகே, ரெண்டாவது ஒருவேளை 2 தவளை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எந்த தவளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, எது ஒரு பெரிய தவளையோ அதை முதல்ல சாப்பிடுங்க. பேக் டு தவர் டாபிக். நமக்கு வந்து நிறைய டாஸ்க் இருக்குது ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு டாஸ்க் ரொம்ப ஹியூஜாக இருக்குது, எந்த ஒரு டாஸ்க் வந்து அந்த நாளோட அதிகப்படியான டைம் எடுத்துக்குமோ அந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு பண்ணணும். அதுதான் இது மெயின் திங். இது ஒரு நிமிஷம் சின்ன நோட்ஸ். ஓகே, அந்த ஈடிஎஃப் ஃப்ராக் எப்படி நம்ம எப்படி டுடூ லிஸ்ட் போடுவோம் இல்லையா, இந்த நாளோட டாஸ்க் என்னென்ன முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டுடூ லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணியே இந்த ஈடிஎஃப் ஃப்ராக்ல என்னென்னா, எப்போவுமே ஃபஸ்ட்டு திங் வந்து நாளைக்கு என்ன ஒர்க் பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன டாஸ்க்கை நம்ம ஷெடியூல் பண்ண போகிறோமோ அது எல்லாம் ரைட் டவுன் பண்ணுறது டே பிஃபோர். முக்கியமான 3 டாஸ்க் கண்டிப்பாக எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த போல் நம்ம என்னென்ன டாஸ்க்கை நாளைக்கு பண்ண போகிறோமோ அந்த டாஸ்க்கை முந்தின நாள் நைட்டே முடிச்சிடணும். இது ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து எதெல்லாம் ரொம்ப மேஜரான டாஸ்க், அதாவது அது ஒரு நாளோட 1/4 ஆஃப் த டே, அதாவது ஒரு 1/4 பங்கு நாள், கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் அந்த டே ஒர்க் அவுட் ஆகும். ஒரு 8 ஹவர்ஸ்னால் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துல 3 மணி நேரம் இந்த ஒர்க் மட்டுமே பிடிச்சிக்கும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த டைம் ஃபுல்லாக எடுத்துக்குமோ அந்த டாஸ்க்கை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோன்னா, ஆத்தரோட ரீசன் ரொம்ப வேலிடான ரீசன் என்னன்னா, எந்த விஷயம் நம்ம கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, எந்த விஷயம் தேவையில்லை ஒரு அனாவசியமான விஷயம் நினைக்கும் போது அதை நம்ம முதல்ல முடிக்கிறோமோ, அதை முடிச்ச உடனே ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா ரொம்ப கஷ்டமானதே முடிச்சிட்டோமே, மீதிக்கு அதெல்லாம் சின்ன ஒர்க். அதுக்காக ஸோ எந்த ஒரு ஃப்ராக் ரொம்ப பிக்கஸ்ட் ஃப்ராக், எந்த ஒரு ஃப்ராக் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, எந்த ஒரு டாஸ்க் டூ மச் காம்ப்ளிகேட்டட், ஏதோ ஹாஃப் ஆஃப் த டே ஒரு 1/4 ஆஃப் த டே எடுத்துக்குது, எந்த ஒரு டாஸ்க் ரொம்ப பிகர் டாஸ்க், அந்த டாஸ்க்கை ஃபஸ்ட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்க. இது செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து இது எல்லா இடத்தையும் தான். இது ஒரு சின்ன ஹிண்டாக சொல்ல போனால், ஒரு பிரச்சனையோட பெரிய பிரச்சனை என்னடா மணி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த பிரச்சனை என்னன்னே தெரியாமல் பிரச்சனை இருக்கிறது தான். அது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறது. சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 25 வயசு 30 வயசு போயிட்டா எல்லாம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு திங் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து பணம் ஒரு 60,000 70,000 வேணும், ஒரு மாதத்துக்கு அவ்வளோ வேணும்னு நினைக்கிறோம். பட் அது எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போது அந்த வயசுக்கு வந்தோன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுத்து செய்யலை, இவ்வளோ பணம் தேவைப்படுன்றதை தெரியும் தானே, இது எப்படி செய்யணும்னு தெரியாது. இப்போ பிரச்சனை பணத்தை சேர்க்கணுன்றது, அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம திடீர்னு ஒரு ஐடி செக்டருக்குள்ளே போகிறான் அந்த பையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஐடி செக்டருக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணையில் என்னென்ன பிரச்சனை வருதுன்றது கூட தெரியாமல் அந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே போய் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ பேக் டு இது எப்படி ரிசால்வ் பண்ணான்னா, ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு எழுதணும். இன் ஜென்ரல் எல்லா இடத்துலையும் ஒரு சேயிங்ஸ் இருக்கும். ஒரு பிரச்சனையை இது தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ப்ரிசைஸாக எழுத முடிஞ்சிட்டாலே ஒரு ஹாஃப் ஆஃப் த பிரச்சனை சால்வ் ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரச்சனையை எழுதிட்டு அந்த பிரச்சனைக்கான டாஸ்க்கை நம்ம எழுதணும்னா அந்த டாஸ்க்கை ஸ்ப்ளிட் பண்ணணும் சின்ன சின்னதாக. இது வந்து ஈடிஎஃப் ஃப்ராக்ல வர அடுத்த செட் ஆஃப் பாயிண்ட் என்ன டிஸ்கிரைப் பண்ணினாங்கன்னா, ஒரு டாஸ்க்கை ஸ்மாலர் டாஸ்க்காக சப் டாஸ்க்காக நம்ம பிரிச்சிடணும். ஸோ தட் அந்த ஒரு 100% செய்ய வேண்டிய வேலையை நம்ம ஒரு 33% இன்னொரு 33% பிரிக்கும்போது நம்மளால ஈஸியாக அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ இது ஒரு திங். இதுலேயே இன்னொரு திங், நம்மளால பிரிக்க முடியும்னு சொல்லிட்டு 10% பிரித்து ஒரு 10 டாஸ்க்காக பிரிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக முடிஞ்சிடுமே அப்படின்னு கூட நினைக்கலாம். இதில் ஆத்தர் இன்னொன்று என்ன லைன் சொல்ல வராருன்னா, அந்த 10 பிரிக்கும்போது ஃபியூச்சர் லைன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். இன் சென்ஸ் 3 நாள் 33 பிரிச்சோம்னா 3 நாளில் முடிக்க வேண்டிய அதே டாஸ்க் வந்து 10 பிரிக்கும்போது 10 நாள் ஆகும். அப்போ ரொம்ப ஃபியூச்சருக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது நம்மளோட ஷெடியூலை. ஆஸ் சூன் as possible we have to complete it.
அந்த மாதிரியும் நம்ம டாஸ்க் பண்ணும். இட் ஷுட் பி ஸ்மாலர் தென் த எக்ஸாக்டிங். எக்ஸாக்டிங்கை விட நம்ம சின்ன சின்னதாக பிரித்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இது ஒரு மேஜர் திங். தென் வேறு என்ன திங்ஸ் இருக்குன்னா, இது எல்லாமே டே பிஃபோர் நைட்டே முடிக்கணும். ஸோ இது வரைக்கும் எல்லா ஸ்டஃப்பும் சொல்லியாச்சு. இன் ஆடட் டு இட் முக்கியமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்குலாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு மார்னிங்கும் ஒரு சிலர் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்காத பீப்புள்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கு இது முக்கியமான திங் சொல்லணும். இப்போ நாளைக்கு உண்மையிலே எந்திரிக்காத பீப்புள்ஸாக இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் இதை யோசிச்சுக்கிட்டே தூங்குனீங்கன்னா, நாளைக்கு இந்த ஒர்க்லாம் பண்ணணும், இந்த ஷெடியூல்ஸ்லாம் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வராது. இது ஒரு திங். ரெண்டாவது, அந்த ஒரு அந்த ஸ்லீப்பியாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து லேட்டர் வீடியோ கேட்டு வந்து இன்னொரு வீடியோ ரெடி பண்ணுவோம். இப்போ இன்னொன்று, அப்படியே சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாலும் இத்தனை டாஸ்க் அசைன் பண்ணியிருந்தாலும் திரும்பவும் நான் லேக் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல லேக் ஆகும்னா, ஜஸ்ட் நான் ஒரு இமெயில் பார்த்துட்டு ஜஸ்ட் என்னுடைய லிங்க்டின் செக் பண்ணிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் செக் பண்ணிவிட்டு என்னென்ன திங்ஸ் எனக்கு வந்திருக்கு, என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன கிளைண்ட்ஸ் நான் அப்டேட் பண்ணணும், என்னென்ன ஸ்டஃப்னு சின்னது ஒரு 5 மினிட்ஸ் தானே, நான் அதை பார்த்துட்டு நான் அடுத்த ஸ்டஃப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஸோ மச் ஹியூஜ். அந்த நாளோட ப்ரொடக்டிவ் டைம் ஏர்லி மார்னிங் வந்து அந்த எதை நீங்கள் ஒரு ஒர்ஸ்டான ஃப்ராக் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்களோ அதை தான் ஃபஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சின்ன விஷயம்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு டிபேட் ஆகக்கூடாது. இதுவும் ஆத்தர் சொல்கிற ஒரு முக்கியமான ப்ரிஸ்கிரிப்ஷன். தென் இது ரொம்ப அதிகமாக எந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு யூஸ் ஆகும் இந்த ETF ஃப்ராக் நான் படிக்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒன்று ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் ஒரு ஷெடியூலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பீப்புள்ஸ்க்கு. ரெண்டாவது, நான் எல்லா டாஸ்க்கும் நான் ரொம்ப ப்ரொடக்டிவாக தான் பண்ணுறேன், ஆல்ரெடி ஐம் டூயிங் சம்திங், நிறைய டு டூ லிஸ்ட் வச்சிருக்கேன், கம்ப்ளீட் எவ்ரிதிங் 100% அப்படின்னு சொன்னாலும் லைஃப் நாட் மூவ் ஆன் தட் நான் அந்த நினச்ச இடத்துக்கு போக முடியலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த டாஸ்க் எப்போ பண்ணணும்னு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு ஸோ மச் யூஸ்ஃபுல். ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ETF ஃப்ராகில் வந்து முந்தின நாள் கண்டிப்பாக டாஸ்க் நம்ம ஷெடியூல் பண்ணிக்கணும், ஃபஸ்ட் திங். செகண்ட் ஸ்டெப் வந்து முக்கியமான ரொம்ப ஒர்ஸ்டான ஃப்ராக், அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாஸ்க், ஒரு நாளோட கால்வாசி பிடிக்க வேண்டிய டாஸ்க்கை முதல்ல பண்ணணும், செகண்ட் திங். மூணாவது, மிகப்பெரிய டாஸ்க்கை வந்து நம்ம ஸ்மாலைஸ் பண்ணணும், பட் ஃபியூச்சருக்கு ரொம்ப நம்ம எலாஸ்டிக்காக எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி பிரித்து பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியமான திங். அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டாலும் அந்த டாஸ்க்கு தான் ஃபஸ்ட் திங்கின் ப்ரியாரிட்டி கொடுத்து போயிடணும். அதை விட்டு போட்டு ஒரு மீட்டிங்ஸோ இல்லை மெயில்ஸோ இல்லை வாட்ஸ்அப் செக் பண்ணுறேன்னு போகக்கூடாது. ஸோ ஒரு ஹியூஜ் டைம், ஒரு சின்ன டைம், ஒரு 5 மினிட்ஸ்னு சொல்லிட்டு கூட நம்ம அதுக்கு எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்லி கோன் டு த வாட் ஆர் த ஒர்க் வி ஆர் ஹேவிங், அதுக்குள்ளே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆன் ஆயிடும். ஸோ இதான் 4 ஸ்டெப். ஸோ இந்த ETF ஃப்ராக்ன்ற ஒரு ஸ்டெப் தான் நான் பார்த்தேன். ஸோ இட்ஸ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டிங். நான் அதை படிக்கையில் இது இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது, அந்த பொமடோரோ டெக்னிக் படிக்கையில் அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி பிரேக் எடுத்து படிக்கும்போது இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் த சேயிங்ஸ், அது என்ன ரிட்டன் பண்ணியிருக்காங்கன்றதை தாண்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சைக்காலஜிக்கலாக நமக்குள்ள என்ன பிஹேவியர் இருக்கும்போது அந்த டெக்னிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி ETF ஃப்ராக்ன்றது ஸோ மச் ஹியூஜ், அதுவும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். ஸோ இது என்னோட சின்ன R&D வச்சு நான் ரெடி பண்ண ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்ஸ். தென் அதை தவிர வேறு ஏதாவது நான் ஒரு கண்டென்ட் பேசணும்னு சொன்னால் ஸோ கைண்ட்லி லெட் மீ நோ டு த டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, வில் டாக் ஆன் தட். தென் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் திங்ஸ் நான் பண்ணணும்னா ஸோ வில் அப்டேட் மீ. ஸோ see you in the next video. Bye.